السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் எவ்வளவு நாள் உடல் ஆரோக்கியத்தோடு நின்று வழிபடவும் பகல் நேரங்களில் நோன்பிருக்கவும் வாய்ப்பளித்த இறைவன் இன்னும் எஞ்சிய நாட்களில் கூடுதலான ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு இன்றைய உரையை தொடங்குகிறேன். அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையில் ஓதிய பகுதியிலே ஒரு 3-4 சூறாக்களை நாம் தொட்டுவிட்டு கடந்தோம். அதில் அல் அஹ்ஸாப் என்கின்ற பெயரில் ஒரு அத்தியாயத்தை நாம் ஓதினோம். அதனுடைய ஒரு வசனத்தை தான் ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டினேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, எனவே இறை நம்பிக்கை கொண்டோரே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை ஒட்டி சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிற ஒரு நடைமுறை நம்முடைய தமிழ் பகுதிகளிலே மிகவும் அருகி போயிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சபையிலே இதே மாதிரி ஒரு சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒரு சபையிலே கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தடவை நம்முடைய வாயிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற வார்த்தை வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்வது என்பது கட்டாயம். நபி அப்படிங்கிற வார்த்தையோ ரசூல் என்கின்ற வார்த்தை, இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டால் ஸலவாத் சொல்வது கட்டாயம் இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பட்ட நன்றி கடனை நிறைவேற்றுவதாக அமையும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நம்முடைய தமிழ் மக்களிடத்தில் பார்க்க முடியவில்லை, மிகவும் குறைவாக இருக்கிறது. ஊர் பக்கங்களிலே ஓரளவு அந்த வார்த்தை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் உடனே எல்லாரும் கோரசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இப்போ நான் 2-3 தடவை சொல்கிறேன், இப்போ கூட நம்மள்ட்ட அந்த இது வரல. இப்போ சொல்லிட்டேன், இப்போ கூட நம்மள்ட்ட அந்த பழக்கம் வரல. என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்திற்கு பழக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை செய்வது நமக்கு ஒரு சங்கோஜத்தை தரும். அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு துணிவு பிறக்காது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம்னு நான் நினச்சிக்கிட்டு கடந்து போயிடுறேன். ஆனால் இருந்தாலும் இந்த பழக்கம் மாற்றப்பட வேண்டியது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். ஒன்றுமில்லை, இதே வசனத்தை ஹுத்பாவில் ஓதுறோம், நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க. 2வது ஹுத்பாவில் ஓதுறோம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அப்படின்னு ஹுத்பாவில் ஓதுன உடனே எல்லாரும் கோரஸா அல்லாஹும்ம ஸல்லி அப்படின்னு சவுண்டு கேட்குது. அங்கே மட்டும் எப்படி சவுண்டு கேட்குது? அங்கே மட்டும் எப்படி சத்தம் வருது? யார் அங்கே சொல்லி கொடுத்தா? அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சிப்புக்குள்ள அப்படி ஸலவாத் சொல்றதுங்கிறது ஒரு முக்கியமான அமல்னு யாரோ ஒருத்தவங்க பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அது செலக்டிவா சில இடங்கள்ல வெளிப்படுது, பல இடங்கள்ல செலக்டிவ் அம்னீசியா வந்துடுது நமக்கு. அதாவது நம்ம மறந்துடுறோம். செலக்டிவா சில இடங்கள்ல மட்டும் ஞாபகம் வருது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கின்றன. கடமைகளோ அல்லது சுன்னத்துகளோ அல்லது முஸ்தஹப்புகளோ நிறைய நல்ல செயல்கள் இருக்கின்றன. எந்த ஒரு செயலையும் இறைவன் நான் செய்கிறேன்,
என் மலக்குமார்கள் செய்கிறார்கள், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி எதையும் அல்லாஹ் சொல்லலை. நான் தொழுகிறேன், என் மலக்குமார்கள் தொழுகிறாங்க, எனவே நீங்கள் தொழுவுங்க. நான் ஜக்காத்து கொடுக்குறேன், நீங்க மலக்குமார்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்க, நீங்களும் ஜக்காத்து கொடு. இப்படி எந்த ஒரு அமலையுமே நான் செய்கிறேன், மலக்குமார் செய்கிறாங்க, எனவே நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இப்படி குறிப்பிட்டு எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் செய்கிறேன், நீங்க செய்யுங்க, என்னுடைய மலக்குமார்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த அமல் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க பாருங்க. அல்லாஹ் ஸலவாத் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், மலக்குமார்கள் ஸலவாத் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், நாம சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கு என்ன அர்த்தங்கிறத பின்னால் இப்ப பார்ப்போம். ஆக மொத்தத்தில் நான் ஒன்றை செய்கிறேன், என்னுடைய மாணவர்களும் அதை செய்கிறார்கள், நீங்களும் அதை செய்யுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு அநேகமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு அமல் அது இந்த ஸலவாத்தாக மட்டும்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படின்னா இந்த ஸலவாத்தினுடைய மகிமை, மாண்பு அது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அல்லாஹ் அந்த ஆயத்தில் என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு வசனத்திற்கு நாம் பொருள் கூறினாலோ கருத்து சொன்னாலோ அந்த வசனம் என்பது அதற்கு முன்னால் பின்னால் உள்ள வசனங்களோடு தொடர்புடைய செய்திகளைத்தான் அது சொல்லும். அந்த வகையிலே நான் சொன்ன இந்த அஹ்ஸாப் அத்தியாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அப்படிதான் வருது அது அந்த செய்தி. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபி இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய உயிரை விட நபி மேலானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சூறால சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கும் நபிக்கும் என்ன உறவு அப்படின்னா, மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சொல்றானா. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் செலவு, போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்திய போது ரசூலுடைய கண்ணியத்தை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு இப்படிலாம் நெருக்கடி கொடுக்கக்கூடாதுங்கிறான். வேணும்னா நபியே அவங்களுடைய நெருக்கடி அவங்களால தாங்க முடியலையா, நீங்க அவங்கள கூப்பிட்டு சொல்லிருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் தலாக் தரேன்னு சொல்லிருங்க. நீங்க என்ன செய்யணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், குடும்ப பெண்மணிகளிடத்திலிருந்து வரக்கூடிய டார்ச்சர் உங்களுக்கு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் இதில் சொல்றான். அப்படியே தொடர்ந்து வருகிறது. வரும்போது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை. அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் ஹாத்தமுன் நபி, இறுதி இறை தூதராகவும் இருக்கிறார் என்று அவங்களுடைய மரியாதையை அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். அதே மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்தம்னு சொன்னா, திருமண விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் விதிவிலக்காக நிறைய சட்ட தளர்வுகளை கொடுத்தான். நம்மெல்லாம் தேவைப்பட்டா 4 வரை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு இதிலிருந்து அல்லாஹ் விதிவிலக்கு, நீங்க நாடிய அளவுக்கு திருமணம் முடிச்சுக்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அதையும் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். நீங்க ஒரு பெண் உங்களிடத்திலே வருகிறார்கள், எனக்கு மகரே வேணாம், நான் உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களையும் நீங்க கட்டிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு இருந்த அந்த திருமணத்தினுடைய தடைகளை நீக்கி கொடுத்து அவர்கள் விரும்பிய அளவுக்கு திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தான். அந்த செய்தி இதுல வருது. ஆனா அவங்க தான் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஏக காலத்தில் 10-11 பேரை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதிகமான லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தான், ஆனா அவங்க 11 பேரோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது வேற விஷயம். சரி, அதே மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்தோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மரியாதை எல்லாம் சொல்றான். சில நேரங்கள்ல மரியாதை கொடுக்குறோம் நினைச்சுக்கிட்டு சில பேர் சங்கடப்படுத்திடுவாங்க. அப்படி சில பேர் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சஹாபாக்கள் சில பேர் வருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம், அவங்கள்ட்ட மார்க்க விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஆர்வ கோளாறுல ரொம்ப நேரம் உட்காந்துடுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடமா இருக்கும் அது. ஏன்னா அவங்களுடைய ஓன் டைமா இருக்கும், அது அவங்களுடைய ஃபேமிலி நேரமா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்தவரை நீங்க போங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா முதலையே போய் அங்கே வீட்டில் போய் டேரா போட்டுறாதீங்க. எப்போ சாப்பாடு தயாராச்சோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நபியோட வீட்டுக்கு போங்க. சாப்பிட்டு முடிச்சிங்களா உடனே வெளியே வந்துருங்க, உட்காந்து வேற கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது ரசூலுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அது அவங்களுடைய ஓன் டைம், பிரைவசி, அதில் நீங்கள் தலையிடக்கூடாது
அவங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். நீங்க என்ன செய்யாதீங்க, ரசூலுக்கு இந்த தொந்தரவு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு மனவேதனை கொடுக்க கூடாது அப்படின்னு அடுத்து அல்லாஹ் சொல்றான். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதையை அடுக்கடுக்காக அந்த சூராவினுடைய பல இடங்களில் அள்ளி தெளித்து கொண்டே வந்த இறைவன் ஒரு இடத்துல சொல்றான், நான் என்னுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்கிறேன், என்னுடைய வானவர்கள் சொல்கிறார்கள், எனவே நீங்களும் சொல்லுங்கள் என்று அதனுடைய அந்த மகத்துவத்தின் இன்னொரு மைல் கல்லாக ஒரு சிகரமாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதை எவ்வளவு, மாண்பு எவ்வளவு அப்படிங்கிறது சுட்டி காட்டுறது தான் இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நான் சொல்கிறேன், வானவர்கள் சொல்கிறார்கள், எனவே சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தில் நீங்களும் வந்து வரிசை கட்டி கொள்ளுங்கள், நீங்களும் வந்து பங்கெடுத்துக்க அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். அதாவது வானவர்களிடத்தில் அல்லாஹ் வந்து ரசூல் மேல ஸலவாத் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் என்று பொருள், போற்றி புகழ்கிறான் என்று பொருள். யார்கிட்ட அல்லாஹ் போற்றி புகழ்வான்? தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்திலே அல்லாஹ் போற்றி புகழ்வான், ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுவான். அதுதான் ரசூலின் மீது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத். சரி, மாணவர்கள் ஸலவாத் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? மாணவர்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய துஆவை குறிக்கும், அவர்களும் தங்களுக்கு இடையில் புகழ்ந்து பேசுவதை குறிக்கும். அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தங்களுக்கு மத்தியில் பேசிக்குவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் அதிகமான தகுதி கிடைக்கணும்னு சொல்லி துஆ செய்வாங்க. இது அவர்கள் சொல்லக்கூடிய ஸலவாத். நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கருணை காட்டுவது, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பது என்று நாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வதாக அதற்கு பொருள் அமையும். இப்படி நானும் பேசுறேன், மலக்குமார்களும் பேசுறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். பொதுவாக இந்த ஸலவாத் என்பது ரசூலின் மீது சொல்ல சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். ஆனால் சில நேரங்களில் மூமின்களின் மீதும் அல்லாஹ் ஸலவாத் சொல்வதாக குர்ஆன் சொல்கிறது. ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும் மூமின்களே உங்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், ஏன்னா உங்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்க மேல ஸலவாத் சொல்றாங்க. உங்க மேல ஸலவாத் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மீது கருணை காட்டுகிறான், அல்லாஹ் கருணை காட்டுகிறான். கருணை காட்ட சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. அந்த கருணையின் வெளிப்பாடாக நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அறியாமை என்கின்ற இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள், இஸ்லாம் என்கின்ற வெளிச்சத்திற்கு வருகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த கடமைகளை நிறைவேற்றிய அந்த மாதிரியான ஆட்களுக்கு நபியை நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். நபியே, அந்த மக்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை பெற்று அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அப்துல்லா பின் அபு அவுஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் தன்னுடைய ஜக்காத் பொருள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் அதை வாங்கி வச்சுட்டு, இறைவா இவர் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக என்று சொல்வார்கள். அப்படித்தான் என்னுடைய தந்தை அபு அவுஃபா என்பவர் தன்னுடைய ஜக்காத் பொருளை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் அதை வாங்கி வச்சுட்டு, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா, அபு அவுஃபாவுடைய குடும்பத்தார் மீது இறைவா நீ ஸலவாத் சொல்வாயாக என்று துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவா நீ கருணை காட்டுவாயாக, இறைவா இவர்களை நீ புகழ்ந்து பேசுவாயாக, இவங்களுடைய அந்த சேவைகளை அங்கீகரிப்பாயாக அப்படிங்கிற அந்த அர்த்தம் வரும். ஆக மொத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்ன இறைவன் ரசூலை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மூமின்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதுல நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ஸலவாத்தினுடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன. சில அமல்கள் நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சன்னஞ்சன்னமா அழிஞ்சுக்கிட்டே வருது, அதை அழிய விடக்கூடாது. ஏனென்றால் குறைஞ்ச எஃபர்ட்ல, குறைந்த செலவுல நிறைந்த லாபம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. புத்திசாலிகள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் போடக்கூடிய முதலீடு என்பது மிக குறைவு, கிடைக்கக்கூடிய லாபம் என்பது அதிகம் அப்படின்னா உலகத்தில் எந்த புத்திசாலி தான் வேணான்னு சொல்லுவார்.
அப்படியான ஒரு கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய அமல்கள்ல ஒண்ணுதான் இந்த ஸலவாத் என்பது. நாம் இதற்காக செலவழிக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதன் பொருட்டால் இறைவன் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் இருக்குது பாருங்க, அது சாதாரணமானதல்ல, நிறைய நிறைய இருக்கு. அதனால தான் இந்த அமலின் மீது ஆர்வம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த செய்தியை சொல்கிறேன். அருமையான தோழர்களே, நல்ல கவனிங்க. ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மரியாதையை முதல்ல நமக்கு உணர்த்துறான் ரசூல் அல்லாஹ். அந்த சூறாவில் நான் சொன்னேன்ல என்னென்ன சொன்னான்ட்டு, ரசூல் வந்து உங்களுடைய உயிரை விட மேலானவர்கள், காத்தமுன் நபி, அவங்களுக்கு நிறைய சட்ட தளர்வுகளை நான் கொடுத்துருக்கிறேன், அவங்கள மனவேதனைப்படுத்தாதீங்க, இப்படிலாம் அவங்களுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு ஸலவாத்துங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் ரசூலின் மீது ஸலவாத் சொல்லும் போது அவர்களுடைய மகத்துவத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு நாம் துணை போகிறோம் என்று பொருள். அந்த விஷயத்துல நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா அதிகமாக ஆர்வம் காட்டுகின்றோம் என்று பொருள். எனவே நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு நமக்கு பெண்ணும் பெரிய கூலிகளை கண்டிப்பாக தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னா நிறைய நன்மைகளை பார்க்க முடிகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு வந்தேன். வந்தா ரசூலுல்லாஹ் அந்த நேரம் சஜிதாவில் இருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ எழுந்திருவாங்க இப்போ எழுந்திருவாங்க இப்போ எழுந்திருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கவே இல்லை. டைம் போக போக எனக்கு மனசு உள்ளுக்குள்ளே உதறல் எடுக்க ஆரம்பித்தது. எனக்கு பயம் வந்துருச்சு. எங்க ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சஜிதால வச்சே தன் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டானோ, அல்லாஹ் வந்து அவங்களுடைய உயிரை கைப்பற்றிட்டானோ சஜிதால வச்சுக்கிட்டே அப்படின்னு நாங்க பயப்படக்கூடிய அளவுக்கு நீண்ட சஜிதா செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த உதறலை நான் மறைத்து கொண்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். ரசூலுல்லாஹ் சஜிதா விட்டு எழுந்துச்சாங்க. எழுந்துச்சிட்டு யார் அதுன்னு கேட்டாங்க. நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்திருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ் நீங்க சஜிதா பண்ணீங்க, ஆனா பயப்படுத்துற அளவுக்கு சஜிதா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே, எங்க அல்லாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்றினானோ நாங்க பயப்பட்டோமே, அந்த அளவுக்கு நீங்க சஜிதா செஞ்சீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் எப்படி இவ்வளவு நீளமாக சஜிதா செய்யாமல் இருக்க முடியும், ஏனென்றால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு தகவலை சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி தெரியுமா? மன் சல்லா அலைக்க சல்லைத்து அலைஹி, நபியே உங்கள் மீது ஒருவர் ஸலவாத் சொன்னால் நான் அவர் மீது ஸலவாத் சொல்கிறேன், உங்கள் மீது ஒருவர் சலாம் சொன்னால் அவர் மீது நான் சலாம் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக என்கிட்ட வந்து ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாரு. அப்ப என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்குதுன்னா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. எனவே அதற்கு நன்றிக்கடனாகத்தான் நான் இவ்வாறு சஜிதா செய்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, ஒருவர் என் மீது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மீது ஒருவர் ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்கிறான், அவருடைய 10 பாவங்களை அழிக்கிறான். அதனாலதான் சாதாரணமான ஒரு அமலாக இதை எடை போடக்கூடாது. இதை ரொம்ப குறைவான எஃபர்ட்ல குறைவான எனர்ஜி செலவழிச்சு நிறைய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில 10 தடவை நமக்கு ஸலவாத் கிடைக்குதுன்னா, நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா, இந்த அமலை வந்து குறைத்து மதிப்பிட முடியுமா? இந்த அமலை வந்து நாம சாதாரணமா நினைக்க முடியுமா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்றால் உலகத்தில் வாழும்போது என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவர்கள் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில நம்ம தகப்பனார் நம்ம கிட்ட வரமாட்டாரு, நம்ம பெத்த பிள்ளை கிட்ட வரமாட்டான், தொட்டு தாலி கிட்ட பொண்டாட்டி கிட்ட வரமாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நன்மையை நம்மள்ட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு ஓடுவாங்க, கிட்ட வரமாட்டாங்க. அப்படி எல்லோரும் மற்றவரிடத்திலிருந்து ஓடக்கூடிய அந்த நேரத்தில் நெருக்கமாக வந்து ஒரு ஜீவன் நிற்கும். அந்த ஜீவன் யாருடைய ஜீவன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவன். ஸலவாத் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் கிட்ட வந்து நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மறுமையில் என் மீது இந்த உலகத்தில் யார் ஸலவாத் அதிகமாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னா இது ஒரு சாதாரணமான அமல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபய் இப்னு கஅப் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க.
ரசூல்லாட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, யார் ரசூலல்லா, துவா செய்யும் போது உங்க மேல ஸலவாத் சொல்லணும், ஸலவாத் சொல்லாட்டி இந்த துவா அங்கீகரிக்கப்படாது. அந்த துவாவுல உங்க மேல நான் ஸலவாத் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு துவா செய்யணும் அல்லாட்ட, துவாவுல ஸலவாத் சொல்லி ஆரம்பிக்கப்படாவிட்டால் அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். எவ்வளவு நேரம் ஸலவாத் சொல்றது உங்க மேல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்கிறார், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ஷிஅ்த, நீங்க எவ்வளவு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவ்வளவு சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்ய போறீங்க, ஆரம்பத்தில் என் மேல ஸலவாத் சொல்லணும், எவ்வளவு நேரம் சொல்றீங்களோ உங்க விருப்பம் அந்த அளவுக்கு சொல்லிக்கங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு துல்லியமா அளவு தெரியணும்னு நினைச்சார். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட மறுபடியும் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், ஒரு துஆவுக்கு நான் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் 25% உங்களுக்கு நான் ஸலவாத் சொல்றதுக்கு மட்டும் பயன்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் துஆ செய்ய போறேன்னா 2.5 நிமிஷம் உங்களுக்காக நான் என்ன செய்யட்டுமா, ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் இதை விடவும் அதிகரித்தால் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா நான் 50% உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டான்னு கேட்டார். 50%. நான் 10 நிமிஷம் துவா செய்ய போறேன்னா 5 நிமிஷம் உங்க மேல ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அதை விடவும் அதிகரித்தால் உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னாங்க. அப்ப மறுபடியும் அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா சுலுசானி 66%, 66.6% உங்க மேல நான் ஸலவாத் சொல்றதுக்கு டைம் ஒதுக்கட்டுமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அதை விடவும் அதிகப்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையை தருவான். அப்ப அவர் கேட்டாரு, முழுசா துவா செய்யும் போது என் தேவையை கேட்காம உங்களுக்கு மட்டுமே ஸலவாத் சொல்றதுக்கு பயன்படுத்தட்டுமா அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க, உங்களுடைய மனசுல இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க செய்யக்கூடிய துவாவுல உங்களுடைய கோரிக்கையை வைக்காம என் மேல ஸலவாத் சொல்றதுக்கு மட்டும் நீங்க முழு நேரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், இதன் துக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு லக தம்புக, உங்களுடைய கவலைகள் போக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லணும்னு தேவையில்லை, இறைவா எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லணும் தேவையில்லை, உங்க மனசுல இருக்கிற கவலை அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஸலவாத்தின் பொருட்டால் அதை நிறைவேற்றி கொடுத்து விடுவான். ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அப்போ ஸலவாத் சொல்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறுகின்ற நன்மைகள் எவ்வளவுங்கிறத நமக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான அமல்களை தயவு செய்து அழிஞ்சு போக விட்டுறக்கூடாது, அருகி போக விட்டுறக்கூடாது. நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு 50 கடந்தவங்க, 50 வயசு கடந்தவங்க பாருங்களேன், இந்த ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரத்தில் ஊட்டப்பட்ட விஷயம் அது. ஆனா இன்னைக்கு ஒரு 40க்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, உதாரணமா அவங்க 90s கிட்ஸாக இருந்த நேரத்தில் இதெல்லாம் காதுக்குள்ள போடப்படலை. அதனால இந்த பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரியான பழக்கம் வராமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளை அதிகரிக்கிறான், அல்லாவே ஸலவாத் சொல்றான். அல்லாஹ் நம்ம மேல ஸலவாத் சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்னா நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுறான்னு அர்த்தம். யார்கிட்ட பேசுறான்? அடுத்த வீட்டுக்காரன்ட்டையா? மலக்குமார்கள்ட்ட பேசுறான். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பேசினால் என்ன அர்த்தம்? அந்த மலக்குமார்கள் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. மலக்குமார்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டா அந்த மனிதரை பற்றிய அக்செப்டன்ஸ், அவரை பற்றிய ஒரு ஏற்புத்தன்மை இந்த உலகத்தில் ஏற்படும். மனிதர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்வான்னா, இவர் நல்லவருங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவான். சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு பெரிய வாய்ப்பும் அவ்வளவு பெரிய மகத்துவமும் உள்ள ஒரு அமல் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இதெல்லாம் நாம சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது நம்முடைய ஓன் டயத்தில் சொல்றது. ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்டிப்பாக ஸலவாத் சொல்ல வேண்டிய சில தருணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு தருணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் சொல்ல வேண்டும். நாங்களாம் ஏன் நபி, ஏன் ரசூலு, ஏன் பெருமானாருங்கிற வார்த்தையோடு நகர்ந்துடுறோம் அப்படின்னா, நம்ம மக்கள் சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. எதுக்கு அவங்கள பாவத்தை கொள்ள வைக்கணும், எதுக்கு கடமையை மீற வைக்கணுங்கிறதுக்காக நாங்க முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்றது இல்லை. ஏன்னா சொன்னா ஸலவாத் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும்.
அதனால அந்த வார்த்தையை நாங்கள் விட்டுட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா நபி, அதனால நபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் சொல்லணும்னு அவசியம், சொல்லணும் அதாவது சொல்ல தேவையில்லைங்கிறது இல்லை, அங்கேயும் சொல்லணும் தான். அந்த பழக்கம் நம்ம இடத்தில் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயர் ஒருவரிடத்தில் கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் சொல்ல தவறுவாரேயானால் அவரை விட மிகப்பெரிய கஞ்சன் உலகத்தில் வேறு எவனும் கிடையாது. நாங்க அவரை விட மிகப்பெரிய கஞ்சன் வேறு எவனும் இல்லை. பிஹஸ்பி இம்ரஇன் மினல் புஹ்லி அன் உதுக்கர இந்தஹு ஃபலா யுஸல்லி அலைய. என்னை பற்றி அவரிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது, என் பெயர் அவரிடத்தில் கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் என் மீது வாயை திறந்து ஒரு ஸலவாத் சொல்வதற்கு கூட அவர் தயாரில்லை என்றால் இவன் தான் உலகத்திலேயே கஞ்ச மகா பிரபு. உலகத்துல கஞ்ச மகா பிரபு இவன் தான். இவன் அடிச்சுக்கிறதுக்கு கஞ்சத்துல வேற எவனும் கிடையாது. ஏன்னா காசா பணமா, வாயை திறந்து ஒரு வார்த்தை. ரசூலுல்லாவால் நாம பெற்ற நன்மை கொஞ்சமா நஞ்சமா? இன்னைக்கு முஸ்லிம்னு பேர் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, யாரால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? கலிமா சொன்னமே, யாரால சொன்னோம்? நம்ம ஒவ்வொருவருடைய சீர்திருத்தத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தம் இருக்கிறது, அவர்களுடைய வேர்வை இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு ஸலவாத் சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறோம் நம்ம? எனவே அருமையான தோழர்களே, ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, என் மீது ஸலவாத் சொல்வதற்கு ஒருவருக்கு மனம் வரலன்னு சொன்னா அவரை விட கஞ்சன் வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம அடிக்கடி இன்னொரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு ரசூலின் மீது அவர் ஸலவாத் சொல்ல தவறினால் அவர் சொர்க்கத்தை தவற விடுகிறார் என்று பொருள் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய பாதையிலிருந்து தவறுகிறார் என்று பொருள். ஏன்னா ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றதுங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னொரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை ஒருத்தரை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவருக்கு நாசம் ஏற்படட்டும் என்று சபித்தார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ரஹிம அன்ஃபு ரஜுலின் ذுகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும்னு சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல இப்படி வருது, இப்படி ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறும்போது துவா செஞ்சாங்க, அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்கன்னு வேற ஒரு அறிவிப்புல வருது. அப்ப துவா செஞ்சது யாருன்னு பாருங்க, ஆமீன் சொன்னது யாருன்னு பாருங்க, அந்த துவா அல்லாஹ்ட்ட எவ்வளவு அங்கீகாரம்ங்கிறதையும் பாருங்க, அந்த செயல் என்னங்கிறதையும் பாருங்க. ரசூலுடைய பெயர் சொல்லப்பட்டு அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாதவர்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவர்களுக்கு நாசம் ஏற்படட்டும் அப்படிங்கிற துவாவை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. எனவே அருமையான தோழர்களை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிங்க. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கிருந்து ரசூலின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கிற போது அதற்கென்று சில வானவர்கள் நியமிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் அது சேர்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என் மேல சலாம் சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என் கிட்ட வரணும் அப்படின்னு தேவையில்லை. தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? வந்து பார்க்கறதுங்கிறது வேற விஷயம், வர முடியலன்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்க இடத்துல இருந்துகிட்டே என் மேல ஸலவாத் சொல்லுங்க, அதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் மஅரூதத்தன் அலைய, எனக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னாங்க. காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னாளு சோ அண்ட் சோ, இன்னாருடைய மகன் இன்னார் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது ஸலவாத் சொன்னார் என்று நம்முடைய பெயரை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை. நம்மெல்லாம் நம்ம பேரு ஏதாவது ஒரு முக்கியமான அதிகார மட்டத்தில் பேசப்படணுங்கிறது விரும்பமா இல்லையா? எல்லாருமே யோசிக்கிறோம். ஒரு வட்டச் செயலாளர் அளவுக்கு கூட நம்ம பேர் பேசினா பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஒரு வட்டச் செயலாளர், அது வட்டச் செயலாளர் தான், அது அதை கூட ரொம்ப பெருசா நினைக்கிறோம். ஆனா இது அப்படி இல்லை. அகில உலக தூதர், மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் தான் இறை தூதர். அவர்களிடத்தில் நம்முடைய பெயர் எடுத்து சொல்லப்படுகிற ஒரு வாய்ப்பை இந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் தருகிறானே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இதை நம்ம கைவிடலாமா? அதை தயவு செய்து நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்தது வெள்ளிக்கிழமை தினம். அன்றுதான் உங்களுடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. வஃபீஹி நஃப்ஹத்து வஃபீஹி ஸஅகத்து, அன்றுதான் எக்காலம் ஊதப்படும். இந்த உலகம் முடிய போறதுக்கு அடையாளமாக சூர் ஊதப்பட போவது அன்றுதான். மறுபடியும் மக்கள் எல்லாம் இறந்து விட்டு மறுபடியும் மூர்ச்சை தெளிந்து எழப்போவதும் அன்றைக்கு தான். நம்மெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் கறிக்கடையில் போய் நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்?
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு தான் சூரே ஊதுறாங்கிறாங்க. நம்ம பாய் கடையில் போய் கறி வாங்கி நிற்போம். எல்லாம் காப்பாற்றட்டும். இல்லை எல்லாம் அப்படியே வச்சிருக்கட்டும். நல்ல மாதிரியா நம்ம இருந்துட்டு இருக்கும்போது எல்லாம் நம்மளுடைய ரூஹை வாங்கட்டும், அது வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் இந்த பிரக்ஞை நம்மள்கிட்ட வரணும். வெள்ளிக்கிழமை என்று உலக முடிவு நாள், அதற்கான அடையாளமாக அல்லாஹ் சூர் ஊத போகின்ற நாள். அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி கீழே விழக்கூடிய நாள் அது. அதற்கு பிறகு மூர்ச்சையிலிருந்து அவர்கள் தெளிவடையக்கூடியதும் அதே வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கும். இவ்வளவு வெள்ளிக்கிழமையில நடக்கிறது இருக்குது. எனவே நீங்கள் அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களுடைய ஸலாத் என் மீது எடுத்து காட்டப்படுகிறதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்றீங்களே, நீங்கள்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போயிருப்பீங்களே, உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியா, நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை, மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அதனால எங்க உடல்லாம் மக்கெல்லாம் போகாது, நாங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்போம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படியே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எடுத்து காட்டப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எடுத்து காட்டப்படும். அல்லாஹுவினுடைய உதவியினால் மாணவர்களுடைய துணையோடு நம்முடைய பெயர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்டு காட்டப்படக்கூடிய ஒரு அதிமுக்கியமான ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஸலவாத்துங்கிறத தயவு செய்து நாம் மறந்துட விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பழக்கத்தில் வச்சுக்கிறலாமா? அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து பயான் மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொன்னா எல்லாரும் சேர்ந்து கோரஸா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்ன செய்யணும்? வரணும் இன்ஷா அல்லாஹ். மக்கா பள்ளி வாசலுக்கு போனா ஸலவாத் சவுண்டு விண்ணதிரும் அப்படிங்கிற ஒரு பதிவை என்ன செய்யணும்? நாம எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும். ஏன்னா இங்கே என்ன நடக்குமோ அது மற்ற பள்ளிவாசல்களில் பின்பற்றப்படும். அதற்கான முன்னுதாரணமாக நாம் இருப்பது என்பது உண்மையிலே அதிலேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி பட்ட கடன், இந்த சமூகத்திற்காக அவர்கள் செய்த நன்மை, இது எல்லாவற்றிற்கும் நாம் நம்முடைய உயிருள்ளவரை தொடர்ந்து ஸலவாத் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அது பத்தவே பத்தாது. எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த அமலில் ஆர்வம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமையிலே இந்த ஸலவாத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.